பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற செல்வங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் எது என்று சொன்னால் பிள்ளை பாக்கியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பெற்றோர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்ல, வழக்கமாய் சொல்லுகிற ஒரு காரியம். குழந்தை ஞானஸ்தானமும் அல்ல. இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது இதில் அடங்கியிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணம். பிள்ளைகள் ஏன், அருமையான பெற்றோர் ஏன் பிள்ளையை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ரெண்டாவது ஒரு ரீசன், இந்த குழந்தை தேவனுக்காக வளர்த்திட வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பணத்தோடு, வாஞ்சையோடு பெற்றோர்கள் இந்த இடத்திலே பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார்கள், பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக. மூன்றாவது, இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது பிள்ளைகளை நான் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்ப்பேன் என்ற அர்ப்பணம் தான் குழந்தை பிரதிஷ்டை. ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் குழந்தையை நான் ஞானத்தோடு வளர்ப்பதற்கு பெற்றோர்களாகிய எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இருவரும் கேட்க வேண்டும். நான்காவது ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை ஒரு பெரியவனாகி தேவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் திகழ வேண்டும் என்பதை சபை நடுவே இந்த நாளில் நான் உறுதி செய்கிறேன் என்ற அர்ப்பணம் தான் குழந்தை பிரதிஷ்டை. அப்படி இந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வதாக. பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, இந்த குழந்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் இந்த பிள்ளையை வளர்ப்பீர்களா? சபையார் இதை கேட்டிருக்கிறது, கர்த்தர் அதற்கு கிருபை செய்வதாக. இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் வளர்ந்து ரட்சிப்பதற்கு ஞானஸ்தானத்திற்கு ஏதுவான வழிமுறைகளை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களா? பெற்றோர்கள் இதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு காரியம், பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த குழந்தை வளரும் பொழுது சபை நடுவே நான் சொல்லுகிறேன், முன்மாதிரியாக இந்த பிள்ளைக்கு நான் நடப்பேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இதை அங்கீகரித்து இந்த குழந்தையும் பெற்றோர்களாகிய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் குழந்தைக்கு நேராக நம்முடைய கரத்தை நீட்டி நாம் ஜெபம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அருமையான சகோதரன் டேனியல், அருமையான மகள் ஜென்சிலாவுக்கு நீ கொடுத்த அருமையான இந்த ஈவுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த குழந்தைக்கு ஈத்தன் சாமுவேல் என்ற பெயர் சூட்டி நாங்கள் பிரதிஷ்டை செய்து இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தையானவன் பெரியவன் ஆகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுக்கு சாட்சியா இருக்கவும், இந்த உலகத்தில் அநேகருக்கு நன்மை கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருக்க இந்த மகனை நாங்கள் சபையார் எல்லாரும் இணைந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவானவன் எந்த விதத்திலும் இந்த குழந்தையை தொடாதபடி கர்த்தர் வேலையழைத்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். தேவனுடைய அன்பு, கிருபை, தயவு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பிள்ளைக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா வளர்ச்சியிலும், எல்லா ஞானத்திலும், ஆண்டவருடைய கிருபையிலும், மனுஷ தயவிலும் அருமையான பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியுள்ள மகனாய் திகழ கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாய் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் கிருபை வரத்தையும் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பொறுமையை தாரும், அன்பை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா சகிப்புத்தன்மை தந்து இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு கர்த்தர் ஏற்ற கிருபை தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த இந்த செல்வம், நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை உமக்கென்று வளர்த்திட கர்த்தர் கிருபை செய்தபடி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி
வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கென்று இந்த குழந்தையை வளர்த்திடுங்கள். God bless you. Praise the Lord. Praise the Lord.